நாம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர்னு சொல்ற மாதிரி பல அசுர திருப்பங்கள் இந்த எபிசோட்ல காத்துட்டு இருக்கு. காட்டின் உண்மையான முகம் வெளியே வர போகுது. சோ எல்லா செகண்ட்ஸ் ஃபேன்ஸ் டோன்ட் மிஸ் இட். இது உங்கள் ஃபிலிம் ஜென்மேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு லைக்கும் போட்டுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லோ ஜாக்கெட்ஸ் சீசன் 2 எபிசோட் 7. குழந்தை இறந்ததை நினைச்சு ரொம்ப சோகத்துல ஷானா இருக்கா. டைசா சாப்பாடு வந்து கொடுக்குறா, ஆனா அதையும் சாப்பிட மாட்டா. அப்படியே வெளியே வந்தா பனிப்பொழிவு நின்றுச்சு. உடனே எல்லாரும் சந்தோஷத்துல அதை கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப ஷானா பொறுமையா குழந்தையோட பாடியை எடுத்துட்டு வந்து ஒரு மரத்துக்கிட்ட வச்சு கலர மாதிரி அதுக்கு மேல கல்ல அடுக்குறா. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் பக்கம் வந்தா நட்டாலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம நாட்டி புதுசா வந்திருக்காங்கல்ல, சோ அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றா. ஒரு 4 பேரை சொல்லிட்டு அதுக்கு டிஸ்கிரிப்ஷனே சொல்லாம இதை நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றா. ஷானா செல்ஃப் கேர்னு ஒன்னு சூஸ் பண்றா, வெனிசா ஃபோரேஜ்னு ஒன்னு சூஸ் பண்றா, அண்ட் மிஸ்டி கைடன்ஸை சூஸ் பண்றா. சோ எல்லாருமே சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் செஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. செல்ஃப் கேர்னா என்னன்னு பார்த்தா ஆட்டுக்குட்டியை ஒரு நாள் முழுக்க பாத்துக்கணுமா. அதை கேட்டனே ஷானா என்னால முடியாதுன்னு சொல்றா. ஆனா இதை நீங்க பண்ணலன்னா இந்த ஆட்டு தொழுவத்தை நீங்க தான் கிளீன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ அதனால வேற வழி இல்லாம ஷானா ஒத்துக்கிறா. அண்ட் இங்க மிஸ்டியை கூட்டிட்டு லிசா வந்து ஒரு தண்ணி டேங்க்குள்ள இறங்க சொல்றா. இதுக்கு பேரு தான் கைடன்ஸா. ஆனா மிஸ்டி நேக்கா இதோ நான் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து எஸ் ஆயிடுறா. அப்படியே கட் பண்ணா பாஸ்ட்ல கோச் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இருக்காரு. இனிமே நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப வெளியே பார்த்தா எல்லாரும் மிஸ்டி பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தி எனக்கு என்ன தோணுதுன்னா மிஸ்டி தான் கிறிஸ்டலை என்னமோ பண்ணிருக்கணும். ஏன்னா ஒரு சைக்கோ அவ கூட நல்லா யாருன்னா பழகினாங்கன்னா அவங்களுக்கு பாய்சன் கொடுத்து கொல்ல பாப்பா. அப்படிதான் கோச்சுக்கே பண்ண பார்த்தா அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு இன்னொருத்தி ஆமா அப்படி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவ கிறிஸ்டல்ல ஒண்ணுமே பண்ணலன்னா இன்னைக்கு மார்னிங்கே அவளை தெரிய அவ வெளியே போயிருக்கணும். ஆனா அப்படி பண்ணாம இங்க அசால்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம மிஸ்டி ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. உடனே இவன் நல்லவனே எல்லார்கிட்டையும் ப்ரூவ் பண்றதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நான் கிறிஸ்டல்ல போய் தேட போறேன், யாராவது என் கூட ஹெல்ப் பண்ண வரீங்களா அப்படின்ட்டு கேக்குறா. உடனே எல்லாரும் வாங்க போய் தேடுவோம்னு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஷானா ராடி கொடுத்த அந்த பெட்ஷீட்டையே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கா. அதுல ஒரே ரத்த கரையா இருக்கு. அதை பார்க்கும்போது அவளுக்கு கனவுல இவ குழந்தைய சாப்பிடுற மாதிரி வந்துச்சுல்ல, அது ஞாபகம் வருது. உடனே இவ கோவத்துல அந்த பெட்ஷீட்டை எடுத்து நெருப்புல போட்டுடுறா. அதான் இறங்க வெளியே காட்டுல எல்லாரும் அந்த கிறிஸ்டலை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மிஸ்டி 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருக்கா. எங்க தேடிக்கிட்டு ஒரு பக்கம் போக லாடியும் டைசாவும் ஒரு பக்கம் வராங்க. அப்ப டைசா லாடி கிட்ட நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்காது, ஆனா உன் கூட சேர்ந்து பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எனக்கு இந்த ஸ்லீப் வாக்கிங் ப்ராப்ளம் இல்லவே இல்ல அப்படின்ட்டு சொல்றா. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் பக்கம் வந்தா எங்க டைசா லாட்டி கிட்ட திரும்ப ஸ்லீப் வாக்கிங் ப்ராப்ளம் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்றா. அதுக்கு லாட்டி நீ அதை அடக்கி வைக்கணும்னு நினைக்கிற, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ற, ஆனா அப்படி பண்ணாத, என்னது உன்னோட விஸ்டம், நீ அதை ஃப்ரீயா விடு அப்படின்ட்டு சொல்றா. அதே நேரங்க ஷானா மரத்துக்கு அடியில ஆடமோட கேஸை பத்தி நினைச்சுக்கிட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா, டீப் திங்கிங்ல இருக்கா. அப்ப அங்க மிஸ்டி வரா வந்து என்னாச்சுன்னு கேக்குறா. அவ அப்படி கேட்கும் போதுதான் ஷானா டீப் திங்கிங்ல இருந்து வெளியே வரா. ஆனா மிஸ்டி கிட்ட எதையும் சொல்லாம ஆட்டுக்குட்டியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றா. பார்த்தா ஆனா ஆட்டுக்குட்டியை காணோம், கவுரா எடுத்துக்கிட்டு அங்க வந்து போயிருக்கு. உடனே 2 பேரும் சேர்ந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி பாஸ்ட் பக்கம் வந்தா ஷானா ரொம்ப கவலையா இருக்கா. ஷெட்டுக்குள்ள வந்து ஜாக்கியோட டெட் பாடி இருந்ததுல அந்த இடத்த பார்த்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் ஜாக்கி, இந்த சிச்சுவேஷன்ல நீ எனக்கு வேணும், என்கிட்ட பேச முடியுமா அப்படின்ட்டு கேட்டு அழறா. அப்படியே கட் பண்ணி பசன் பக்கம் வந்தா இந்த குட்டியை தூக்கிக்கிட்டு வந்து இது கயிறை மென்னு சாப்பிட்டுருச்சு, என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்ட்டு சொல்றா. ஆனா அவன் அதெல்லாம் எங்களால பார்க்க முடியாது, இன்னைக்கு முழுக்க நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லிடுறான். உடனே அதை தூக்கிக்கிட்டு லாட்டி கிட்ட போய் சொல்றா. ஆனா லாட்டியும் பெருசா அதை கண்டுக்க மாட்டா. ஆனா அதுக்கு ஷானா அழுதுகிட்டே நான் இனிமே என் வாழ்க்கையில யாரையுமே தெரிஞ்சு கொல்ல மாட்டேன், யாரோட சாவுக்கும் நான் காரணமா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றா. ஆடம தப்ப நினைச்சு கொன்னால அதுக்குதான் இவ ஃபீல் பண்றா. அதே நேரங்க லிசா மிஸ்டியை கூட்டிட்டு வந்து இதை நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த டேங்க் உள்ள இறக்குறா. சரி நான் உள்ள போறேன், நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்ட்டு மிஸ்டியும் உள்ள போறா. உள்ள போன அடுத்த செகண்டே க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறா. மிஸ்டி தண்ணிக்குள்ள இருந்து கத்தி பாக்குறா, கூப்பிட்டு பாக்குறா. ஆனா யாரையும் இது ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப தண்ணிக்குள்ள இருக்கும் போது மிஸ்டிக்கு ஏதோ விஷன்ஸ் மாதிரி வருது. அதாவது இந்த தெரப்பி எதுக்குன்னா நம்ம ஆள் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை வெளியே கொண்டு வரலாம். சோ அதுக்குதான் இந்த தெரப்பி. இவளோட விஷன்ஸ்ல இவளுக்கு பிடிச்ச கிளி டான்ஸ் ஆடுது. அண்ட் நம்ம வால்டர் இவளுக்கு வால்டர் கூட இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி காட்டுறாங்க. சோ அதை பார்த்தோன்னே இவளுக்கும் புரிஞ்சுக்கிறா. வெளியே வந்தோடனே உடனே வால்டருக்கு கால் பண்றான். அவன் எடுக்கல. உடனே வாய்ஸ் நோட் சென்ட் பண்றா. இப்பதான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அன்னைக்கு உன்கிட்ட நான் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணிட்டேன், அதுக்கு சாரின்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணா பாஸ்ட் பக்கம் வந்தா கிறிஸ்டல் விழுந்து கிடந்த இடத்துக்கு வந்து மிஸ்டி அவ பாடியை தேடுறா. தேடி பார்த்தா அவ பாடியை காணோம். ஐயோ பாடி எங்க போச்சு அப்படின்ட்டு கத்திக்கிட்டே மேல வரா. ரொம்ப பயமா இருக்கு அவளுக்கு. அப்ப பார்த்தா நம்ம கோச்சி அங்க வந்து நிக்கிறாரு, அந்த விளிம்பு கிட்ட நிக்கிறாரு. ரொம்ப டிப்ரெஷன்ல மனுஷன் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்க வந்து நிக்கிறாரு. மிஸ்டி அவரை பார்த்தோன்னே ஏன் கோச் அங்க நிக்கிறீங்க அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு கோச்சி எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, ப்ளீஸ் நான் தள்ளி விடுறியா அப்படின்ட்டு கேக்குறாரு.
ஆனா மிஸ்டி முடியாதுன்னு சொல்றா. என்னென்னமோ சொல்லி அவரோட மனசை மாத்த ட்ரை பண்றா. ஆனாலும் கோச்சு அவரோட முடிவுல இருந்து பின்வாங்கல. உடனே மிஸ்டி, நீங்க இப்ப குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டா நீங்க கேனு எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிடுவேன், உங்க மேல இருந்த மரியாதையை நான் கெடுத்துடுவேன். அப்படி இல்லையா நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்களோட பாடிய நாங்க எல்லாருமே சாப்பிடுவோம், பரவாயில்லையா அப்படின்ட்டு கேக்குறா. ஆனா அதுக்கும் கோச்சு, பரவாயில்லம்மா, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தா என்ன அப்படின்ட்டு குதிக்க போறாரு. உடனே மிஸ்டியை அழுது நிறுத்திடுறா. நீங்க இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம், எங்களோட ஸ்ட்ரென்த்தே நீங்க தான், இப்படி நீங்களே எங்களை பாதியில விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களே அப்படின்ட்டு அழறா. அதை கேட்டு கோச்சும் மனசு மாறிடுறாரு. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் பக்கம் வந்தா நைட்டு நம்ம டைஸா ஒரு பாறை கிட்ட வரா. அதுக்கு மேல எல்லாருமே ஒரே மெழுகுவத்தி ஏற்றி வச்சிருக்காங்க. சோ எதுக்குன்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையை அதுகிட்ட சொல்லி மெழுகுவத்தி ஏற்றி வச்சா அது சால்வ் ஆயிடுமா. சோ அதனால டைஸாவும் அது கிட்ட வந்து வெட்டிங் ரிங் அதுக்கு மேல வைக்கிறா. வச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே வினேசா கலாய்க்கிறா. அப்புறம் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப வினேசா அவளுக்கு கேன்சர் இருக்க அந்த மேட்டரை சொல்றா. அதை கேட்டோன்னே ஷாக் ஆயிடுறா. இன்னும் சில மாசம் தான் இவங்களோட இருப்பாலாம். அப்படி இவங்க பேசிட்டு இருக்கா. அதே நேரம் லாட்டி சைக்காலஜிஸ்ட் கிட்ட வந்திருக்கா. சைக்காலஜிஸ்ட் கிட்ட என்ன சொல்றான்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் கூப்பிடாமலே என் கிட்ட வந்துட்டாங்க, அதுவும் எல்லாருமே ஒரே டைம்ல வந்திருக்காங்க, அதுக்கு இதுதான் சாட்சி, அது திரும்ப நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்றா. அதை கேட்டோன்னே சைக்காலஜிஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஆனா லாட்டி அதுக்கு புதிர் மாதிரி பதில் சொல்றா. அதுக்கு அவங்க ரிஸ்க் இல்லாம லைஃப்ல எந்த நல்ல காரியமும் நடக்காதுன்னு சொல்றாங்க. இவங்க இப்படி பேசுறது நம்ம லாட்டிக்கு அந்த ஆண்ட்லர் கியூனே வந்து பேசுற மாதிரி இருக்கு. வழி இல்லாத வேட்டை பசியை தீக்காது அப்படின்றா. இவ யாருன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் உடனே பார்த்தா லாட்டிக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்த சைக்காலஜிஸ்ட காணோம். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்பவும் பயப்படுறா. உடனே ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நீங்க யாருமே இங்க இருக்க கூடாது, எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு சொல்ல போறா. ஆனா அவங்க பாலாட்டி ஒரு வெக்க போடு அப்படின்ட்டு ஒண்ணு செத்துடுறாங்க. எல்லாரும் ஜாலியா ஒண்ணு சேர்ந்து சரக்கடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப மிஸ்டி வால்டரை லவ் பண்ற விஷயத்த சொல்றா. அப்படியே பாஸ்ட் பக்கம் வந்தா ஷானா மிஸ்டிய அடிக்கிறா. ஆனா உடச்சல்ல கோவத்துல இவ என்ன பண்றான்னு இவளுக்கே தெரியல. அப்ப லாட்டை முன்ன வந்து வேணும்னா அவன் கோவத்தை வெளியே என் மேல காட்டு அப்படின்ட்டு சொல்றா. உடனே ஷானா அவளை கண்ணா மீனா அடிக்கிறா. அடின்னு அடிச்சு அவன் மூஞ்ச கிழிக்கிறா. அதே நேரம் பிரசன்டிங் பிரசன்டிங் காட்டுறாங்க. ஜாலியா எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எங்க பாஸ்ட்ல ஷானா முழுக்கவத்தையும் அவன் மேல காட்டிட்டா, அடிச்சு அவன் மூஞ்ச செதைச்சிட்டா. அப்படியே பிரசன்ட் பக்கம் வந்தா ஷானாக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஜெஃப் தான். ஆடமோட பாடிய பாதி வெட்டி ஒரு பாட்டியோட சேர்த்து எரிச்சிருப்பாங்க. அவனோட மிச்ச மீதிய ஒரு பார்க்ல புதைச்சிருக்காங்க. அதை இப்ப போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அந்த பார்க்ல இருந்து எடுத்துட்டாங்களாம். சோ போலீஸ்காரங்களுக்கு ஒரு லீடு கிடைச்சிருச்சு. அதை கேட்டோன்னே ஷானா ஷாக் ஆகுறா. அப்படி இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.